ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் வர அப்கமிங் ஈவெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கரத்தாமல் பாருங்கள். நிறைய ஈவெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு வரப்போகிறது அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். அதனால் கரத்தாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தாம்சன் இந்த டைகர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஜூலை 13 வரப்போகுது. இந்த பேனர்லாம் போட்டு 9th இயர்ஸ் ஆனிவர்சரிக்காண்டி வரப்போகுது. இது நல்லா இருக்கான்ட்டு எனக்கு நல்லாவே இல்லை, எனக்கு உள்ள. அடுத்து இந்த மேஜிக் க்யூபும் நிறைய பேருக்கு எப்படி எடுக்கணுன்ட்டே தெரியல. அது வந்து இந்த ஒரு நாளைக்கு 25 நம்ம கிறிஸ்டல் டோக்கன் தருவான். அது 4 வாட்டி சேர்த்து 100 ஆயிரமா. அடுத்து நம்ம மேஜிக் க்யூபை மாற்றணும். இந்த சம்மர் ஈவெண்ட்டும் நிறைய பேருக்கு தெரில. இல்லை சைடில் கொடுத்துருக்கலாம். அந்த மிஷினெல்லாம் முடித்தா நம்மளுக்கு அந்த தாம்சன் லெஜெண்டரி வந்து இன்றைக்குள்ள மிஷின் முடித்தா 5 நாள் இது டேஸுக்கு வர்ற மாதிரி. இதை முடிச்சுட்டா நம்மளுக்கு இந்த லெஜெண்டரி தாம்சன் ஸ்கின் வந்து கிடச்சிரும். ஒரு நல்ல டீசெண்டான பவர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற இது ஈவெண்ட் என்னதுன்னா, நிறைய பேர் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து ஃபிஸ்ட்டு. இது வந்து ஃபிஸ்ட்டு வந்து ஜூலை 5 15 வரப்போகுது. இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. நிறைய பேர் நல்லா இருக்குங்கானோ, எனக்கு ஏதோ சுமாராக இருக்குது, அவ்வளோதான். இது ஃபேட் அண்ட் வீலில் வரப்போகுது. இது வந்து ஜூலை 15. இந்த வீடியோவை கரெக்டாமல் மேக்ஸிமம் பாருங்கள். ஏன்னா நிறைய ஈவெண்ட்டு இந்த இடையில வேகமாக சொல்லிடுவேன். சில பேர் மாதிரி இழுத்துக்கிட்டேலாம் சொல்ல மாட்டேன். டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து இந்த பன்னி வந்து ஜூலை 11 வரப்போகுது. அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த ஜூலை 15 நாளைக்கு தான் வரப்போகுது. ஜூலை 11 இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் ஓடுதான், யூனிவர்சல் ரிங்கில். இதில் வந்து இந்த 4 பன்னி, வேறு இன்னும் ஒரு 2 பன்னின்னு நினைக்கிறேன். இந்த பர்பிள் இது ஏதோ புதுசாக கேப்டன் பண்டில்ன்ட்டு ஏதோ விட்ருக்கான். அடுத்து இந்த சிவப்பு கலர்லாம் இப்போ போன வருஷம் தானே விட்டான். வருஷம் ஒரு பன்னி கலர் அடிச்சுட்டு வரான். அடுத்த ப்ளூ கலரு எனக்கு இல்லை பிடிச்சதுன்னா நம்ம அந்த பழைய பன்னியும் அந்த ப்ளூ கலர் பன்னியும் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதான் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஜாஸ்பண்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து இந்த நருட்டோ. இது சாப்டர் 1ல் உள்ள எல்லா பண்டிலும் இப்போ ரிட்டன் வரப்போதான். இந்த ஃபயரில் இந்த மாதிரி பேஜில் போட்டிருக்கானா, இல்லை வந்து மிட் ஜூலையில் வந்து ப்ளூ லாக் அனிமியில் உள்ள கொலாபரேஷன் இது வரும். அடுத்த லாஸ்ட்டு ஜூலையில் வந்து இந்த நருட்டோ ஷிப்புடனில் உள்ள அந்த ஸ்டார்டிங் சாப்டர் வந்துச்சுல, அந்த சாப்டரில் உள்ள எல்லா பண்டிலும் வரப்போகுது. இந்த ஜிராயாலாம் அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் விடுவானா, இல்லாட்டி இந்த ஏதாச்சும் ஃப்ரீயாக விட்டாம்ல அதுலேயே எடுத்துடலாம். அந்த ரேமுனும் அதே தான் ஃப்ரீயாக தான் விடுவான். இல்லை வரப்போது இந்த சாஸ்கேயும் இந்த நருட்டோ, வேறு கக்காஷி பண்டிலு. இந்த சாப்டர் 2ல் உள்ளது வருதா தெரில. அது வந்து மேக்ஸிமம் அடுத்த வருஷம்தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் எவனும் வாங்க மாட்டானோண்டு. சரி காய்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.